Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocab வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எப்போவுமே நம்ம வந்து vocabularyயாக ஃப்ரேசஸாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு ஸ்டோரியோடு சேர்த்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ் அதோடைய மீனிங் என்ன எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்கலாம். ஓகே, if you are ready, let's get started. Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. As usual, நம்ம இன்னைக்கு லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த டூத் கிளிப் பல்ல மாற்ற கிளிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாக்டான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். தி ஆன்சர் இஸ் braces, BRACES, braces. Okay, now let's move on to the story. இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். Here is the story. Several men were in a locker room of a football club. ஒரு ஃபுட்பால் கிளப்பில் நிறைய பேர் லாக்கர் ரூமில் இருந்தாங்க. A mobile phone on a bench rang and a man put it on a speaker and started speaking while he was wearing his shoes. ஒரு மனிதர் அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தார். ஷூ போட்டுட்டே அவர் வந்து பேச ஆரம்பித்தார் அப்படின்றது. ஃபுட்பால் கிளப்பில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே லாக்கர் ரூமில் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே ஒரு பெஞ்ச் மேலே ஒரு மொபைல் ஃபோன் ரிங் ஆச்சு. ஒரு மனிதர் ஒரு பர்சன் வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு அவர் ஷூஸ் அணிஞ்சிட்டே அவர் வந்து பேச ஆரம்பித்தார். ஸோ நவ் இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் த ஸ்பீக்கர் அண்ட் த மேன். த ஸ்பீக்கர் சேஸ், "Hi honey, it's me" அப்படின்னு சொல்கிறாங்க. "I went out for a retail therapy and I found this beautiful saree on sale for 19,000 rupees. Can I buy it?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேன் சொல்கிறாரு, "Sure honey, go ahead" அப்படின்னு சொல்கிறாரு. ஷியோர் ஹனி, நிச்சயமாக வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ அந்த லேடி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ரீட்டெயில் தெரப்பிக்காக நான் வந்து வெளியில் போனேன், ஷாப்பிங், அதாவது நான் ஷாப்பிங் போனேன். ஸோ அங்கே வந்து இந்த ஒரு அழகான ஒரு பட்டு புடவையை நான் வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த மேன் சொல்கிறாரு, ஷியோர் ஹனி, கோ அஹெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிச்சயமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து மறுபடியும் அந்த லேடி, "Oh thanks dear" அப்படின்னு சொல்லிட்டு, "I went to BMW showroom this morning and saw the new model. It's breathtaking and the price is 70 lakhs. Should we buy it?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த பர்சன் வந்து அந்த மேன் வந்து சொல்கிறாரு, "Absolutely, go ahead and book it right now" அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக இப்போவே போய் புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு அந்த லேடி வந்து, "Oh great, see you later, love you honey" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, love you too baby" அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. The other man in the locker room looked at him in absolute astonishment. The other man in the locker room looked at him in absolute astonishment. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அந்த லாக்கர் ரூமில் இருந்த இன்னொரு நபர் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு இவரை. என்னடா இது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 19,000க்கு ஒரு சாரீ பார்த்துருக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, உடனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து BMW கார் ஷோரூம் போனேன், அங்கே இது பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த கார் அப்படின்னு சொல்கிறாங்க, உடனே வந்து அதையும் எடுத்துக்கோ, இப்போவே புக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னடா மனுஷன் இவர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ அந்த டைமிங்கில் the man with a broad grin, he says, "Anyone knows whose phone is this?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது யாரோட ஃபோன்? ஸோ சிரிச்சுட்டே அந்த பர்சன் வந்து கேட்குறாரு, அந்த பர்சன் கிட்ட, "யாருக்காவது தெரியுமா இது யாரோட ஃபோனுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ யாருக்கோ வந்த காலை இவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன வெக்காபுலரிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் வெக்காபுலரி இஸ் ரீட்டெயில் தெரப்பி. ரீட்டெயில் தெரப்பி மீன்ஸ் ஷாப்பிங் இன் ஆர்டர் டு ஃபீல் பெட்டர் ஆர் ஃபீல் ஹாப்பியர் அப்படின்றதான். நம்ம வந்து ஏதாவது சேடாக இருக்கும்போது, டல்லாக இருக்கும்போது நம்ம ஒரு ஷாப்பிங்காக நம்ம போவோம் இல்லையா, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்காக, நம்ம வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்காக ஷாப் பண்ண போவோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீட்டெயில் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். Let's say some example sentences using this.
retail therapy always cheers me up. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ரீட்டெயில் தெரப்பி வந்து என்னை எப்போவுமே வந்து என்னுடைய ஸ்பிரிட்டை வந்து லிஃப்ட் பண்ணி விடும் அப்படின்றது தான். ரீட்டெயில் தெரப்பி என்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். whenever you feel down, a little retail therapy will make you feel better அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு சின்ன ரீட்டெயில் தெரப்பி, ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தால் அது வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். செகண்ட் vocabulary என்ன அப்படின்னா breath taking அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டோரியில். அவங்க நான் BMW கார் ஷோரூம் போனேன், இந்த நியூ மாடல் கார் வந்து இட் வாஸ் breath taking அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் breath taking அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து லுக்கிங் மோர் பியூட்டிஃபுல் ஆர் எக்ஸைட்டிங் அப்படின்றதான் அதோடைய மீனிங். ஸோ லுக்கிங் மோர் பியூட்டிஃபுல் ஆர் எக்ஸைட்டிங், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு breath taking அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். Let's see some example sentences using this. The view from my bedroom window was absolutely breathtaking அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் வந்து என்னுடைய பெட்ரூம் ஜன்னலில் இருந்து பார்க்குற வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். You look breathtaking in this dress அப்படின்னு சொல்லலாம். யாராவது ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அந்த காஸ்டியூம் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா you look breathtaking in this dress அப்படின்னு சொல்லலாம். how do I look on this dress அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா you look breathtaking in this dress அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ number 3 in our list is astonishment. astonishment அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா a great surprise, ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் astonishment அப்படின்னு சொல்லுவோம். astonish அப்படின்றது வேர்பாகவும் astonishment அப்படின்றது வந்து நவுனாகவும் ஆக்ட் ஆகும். Let's see some example sentences using this. See, the first one is she stared at me in astonishment அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் வந்து அவ ஆச்சரியத்தில் என்னை வெறிச்சு பார்த்தா அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸ்டார்ட் அப்படின்றது வெறித்து பார்த்தல், முறைத்து பார்த்தல் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். Let's see one more example sentence. My jaw dropped in astonishment when I saw her performance அப்படின்னு சொல்லலாம். or when I saw her acting அப்படின்னு சொல்லலாம். அவளோட ஆக்டிங்கை பார்த்த உடனே, அவளுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஜா ட்ராப்ட் இன் அஸ்டானிஷ்மெண்ட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் வாயை பொழந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மை ஜா ட்ராப்ட் இன் அஸ்டானிஷ்மெண்ட் when I saw her performance அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் 4 in our list is grin. grin அப்படின்றது ஒரு ப்ராட் ஸ்மைல், பற்கள் தெரிகிற மாதிரி சிரிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா grin அப்படின்னு சொல்லுவோம். So let's see some example sentences using grin. The children grinned with pleasure when I gave them ice cream. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நான் அந்த குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தப்ப அவங்க வந்து பற்கள் தெரிகிற மாதிரி சிரித்தாங்க அப்படின்றது தான். She had a big grin on her face on seeing him. இதோடைய மீனிங் அவனை பார்த்த உடனே அவள் வந்து பற்கள் தெரிகிற மாதிரி சிரிச்சா, ஒரு பெரிய ஸ்மைல் கொடுத்தா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். She grinned from ear to ear அப்படின்னா நல்லா சிரிக்கிறது, இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பல் தெரிகிற மாதிரி சிரிக்கிறது. ஓகே, now it's time for Mala's tip. இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா நம்ம astonishment அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் பார்த்தோம். அந்த வேர்ட் வந்து நவுனாக ஆக்ட் ஆகும், அதோடைய வேர்ப் வந்து astonish அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி நம்ம கிரின்னுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம். The children grinned with pleasure அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இந்த grin அப்படின்றது வேர்பாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி she had a big grin on her face. இந்த சென்டென்ஸில் இந்த grin அப்படின்றது ஒரு பெரிய ஸ்மைல் அவளோட ஃபேஸில் இருந்தது அப்படின்றதான் அதோடைய மீனிங். இந்த இடத்துல வந்து இது வந்து நவுனாக ஆக்ட் ஆகுது. ஸோ grin can act as a noun as well as a verb. Now that's it with the lesson today. இன்றைக்கி வந்து உங்களுக்கான குவிஸ் என்ன அப்படின்னா நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு சோம்பல் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொட்டாவை விட்டு சோம்பல் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. இதுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.